ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, சென்னை கார்பரேஷன் வெப்சைட்டில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து நியூ மெத்தடு. இதை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். சென்னை கார்பரேஷன் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே வாங்க. இதில் வந்து பர்த் அண்ட் டெத் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் வந்து மொபைல் நம்பர் கேட்குது. அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா மொபைல் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ மொபைல் நம்பரே பதிவு பண்ணல அப்படிங்கும்போது கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது உங்களுடைய நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய நேமு மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்க. அதாவது யாருதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறத அவசியம் கிடையாது. பேர் உங்கள் பேரே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்துடும். அதாவது மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம பதிவு பண்ண மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் திரும்ப வந்து ஓடிபி வரும். நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் பேஜ். அதாவது என்னென்ன டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியதில்லை. முக்கியமாக வந்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் இந்த கேப்சா வேல்யூ பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். இது 3 மட்டும் போதும். இது வந்து மெயின். இது இல்லாமல் நம்ம வந்து என்ட்ரு பண்ணாமல் நெக்ஸ்ட் போக முடியாது. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு அம்மா பேர் இல்லை அப்பா பேர் அவங்க பேரோடைய ஒரு ஃபஸ்ட்டு 4 லெட்ரு என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னாக்க, அதாவது சர்ச்சில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம யாருடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணுமோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து பேஜ் வைஸாக இருக்கும். நம்ம வந்து பேஜ் பை பேஜ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். நம்ம வந்து மேலே சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. அது மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும். நமக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகிடும். இதுதான் வந்து நியூ மெத்தடில் சென்னை கார்பரேஷன் வெப்சைட்டுடைய பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பார்த்து சென்னை கார்பரேஷனில் பிறந்த குழந்தைங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்களாவே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.